ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் vlogல ஹோம்மேட் மீன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதோட மெஷர்மெண்ட்டே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் மசாலாவுக்கு 1.5 கிலோ மல்லி எடுத்துருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயில் படுற இடத்துல காய வச்சிடலாம். 1.5 கிலோ மல்லி கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கிலோ மல்லியை நல்லா ஒரு பக்கம் காய வச்சாச்சு. அது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் 150 கிராம், வெந்தயம் 50 கிராம் எடுத்துகிட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கணும். சோம்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 100 கிராம், பொரியரிசி 200 கிராம். பொரியரிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அரிசியை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கணும். மஞ்சள் 2 மஞ்சள் சேர்த்தாலே போதும். மிளகாய் 1 கைப்பிடி, மிளகு 50 கிராம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். 2 டேஸ்க்கு இதை நல்லா காய வச்சுட்டு அந்த ஹீட்டோடையே மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிடலாம். இந்த மசாலா மீன் குழம்பு, புளி குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி நம்ம புளியை வச்சு யூஸ் பண்ணுற எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டிலே மிக்சியில் அரைச்சிக்கிடலாம். இதில் இன்க்ரீடியன்ட்ஸோட மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிட்டோம். மசாலா அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. நம்ம வெளியில் மசாலா வாங்கி அதில் நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட வீட்டிலே மசாலா ரெடி பண்ணி சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா பார்த்திங்கன்னா தாராளமாக 2 மாதத்துக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.